எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அருள் தரும் நவராத்திரி. இந்த நிகழ்ச்சியில நவராத்திரி பண்டிகையில கொலு எப்படியெல்லாம் வைப்பாங்க, எந்தெந்த பொம்மைகளை எங்கெல்லாம் வைக்கணும், அந்த பொம்மைகளுக்கு பின்னாடி இருக்க கதைகள் என்ன, கொலுவில் எந்த மாதிரியான பாட்டுகள் எல்லாம் பாடணும், எந்தெந்த கடவுளை எப்படியெல்லாம் வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கொலுவில் வைக்கிற பொம்மைகள் பற்றி தாங்க. நேற்று நம்ம நிகழ்ச்சியில் காஞ்சிபுரத்தில் செய்யப்படுற மண் பொம்மைகளை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு தஞ்சாவூரில் செய்கிற தலையாட்டி பொம்மைகள், பளிங்குக்கல் பொம்மைகள், பேப்பர் மேஷ் பொம்மைகள்னு நிறைய வித்தியாசமான பொம்மைகள் எந்தெந்த மாவட்டத்தில் செய்யப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நாம நேத்து பார்த்த மண் பொம்மைங்க மட்டும் இல்லாம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, பேப்பர் மெஷ் பொம்மைங்க, பளிங்குக்கல் பொம்மைங்கன்னு பலவிதமான பொம்மைகளை இப்போ கொலுவுல வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி முதல் கடவுள் விநாயகரை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் முதல்ல தோன்றின மரப்பாச்சி பொம்மைகளை பற்றி பார்த்தோம். இப்போ நவராத்திரியுடைய 3 நாயகிகளை பற்றி பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நவராத்திரி நாயகிகளை பத்தி தாங்க. முதல் கடவுள் விநாயகரை கொலுவுல அடுக்கியதுக்கு அப்புறமா நவராத்திரி நாயகிகளான துர்கா, லட்சுமி, சரஸ்வதிய வச்சிருப்பாங்க. சிலர் நவதுர்கா, அஷ்டலட்சுமி எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில நிறைய விஷயம் நவராத்திரியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் பல விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. இது அருள் தரும் நவராத்திரி. இந்த நிகழ்ச்சியில் நவராத்திரி பண்டிகையை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பார்க்க போறது தெய்வ வழிபாடு. எந்தெந்த தெய்வங்களை எப்படியெல்லாம் வழிபடணும், அதற்கான வழிபாட்டு முறைகள், இதை பற்றியெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு துர்க்கை அம்மனுக்குரிய நாளான இன்று துர்க்கை அம்மனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது நாளான இன்னைக்கு திருதியை திதி. நவராத்திரியில துர்க்கைக்குரிய கடைசி நாளான இன்னைக்கு துர்க்கை அம்மன் வராகியா நம்ம வீட்டுக்கு வருவாளாம். அதனால இன்னைக்கு நாம கொலுவுக்கு முன்னாடி முத்துக்கள் இல்லைனா பாசிகள் வச்சு மலர் கோலம் போடுறது சிறப்பு. கோலம் போட்டு முடிச்ச பிறகு துர்க்கை ஸ்லோகம் சொல்லியோ இல்ல துர்க்கையின் திருநாமங்களை சொல்லியோ சம்பங்கி மலரையும் மறு இலையையும் வச்சு பூஜை பண்ணலாம். அப்போ நாம அம்மனுக்கு பசும்பாலை நெய்வேத்தியமா படைக்கலாம். மூணாவது நாளான இன்னைக்கு தன்னை வழிபாடு செய்கின்ற பக்தர்கள் வீட்டுக்கெல்லாம் வராகி அம்மன் வந்து அவங்களோட வாழ்க்கையில உள்ள பகையெல்லாம் விலகச் செய்வாளாம்.
நம்ம பார்க்க போகிறது சுகம் தரும் ஸ்லோகம். எந்த கடவுளையும் நம்ம வழிபடும் போது அவங்களுக்குரிய ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டா மிகுந்த சிறப்பாகும். அந்த வகையில் துர்கைக்குரிய நாளான இன்று துர்கைக்குரிய ஸ்லோகத்தை ஒன்று பார்க்கலாம். சிந்தூராருண விக்ரகாம் த்ரிநயனாம் மாணிக்யமௌளி ஸ்புரத் தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருகாம் பாணிப்யாம் அலிபூர்ணரத்னசஷகம் ரக்தோத்வலம் பிப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடஸ்தரக்தச்சரணாம் த்யாயேத் பராம் அம்பிகாம். அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் நவராத்திரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் பல விஷயம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. இது அருள் தரும் நவராத்திரி. இந்த நிகழ்ச்சியில் நவராத்திரி பண்டிகையை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கொலுவை வீட்டில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாகவும் நம்ம உருவாக்குறோமோ அதே மாதிரி தாங்க கோவில்லையும் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து செட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான செட் பண்ண கோவிலில் வச்ச கோலாகலமான கொலு ஒன்று பார்க்கலாமா? என்னங்க, நேத்து நம்ம முப்பாத்தம்மன் கோயில் கொலு மூலமா வண்டலூர், மெரினா, முப்பாத்தம்மன் கோயில்னு சென்னையில ஒரு சின்ன டூரே போயிட்டு வந்த ஃபீல் இருந்துச்சுல. இந்த கொலுல சென்னை சிட்டி பத்தி மட்டும் காட்டலைங்க, நமக்கெல்லாம் வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய கிராமங்களையும் இந்த கொலுல அழகா காட்டியிருந்தாங்க. இந்த கோயிலில் வருடம் நவராத்திரி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. 9 நாட்களும் இந்த கோயிலில் விதவிதமான அலங்காரங்கள் செய்திருக்கிறோம். அதாவது நாங்கள் பார்க்க வந்து இந்த சென்னையில் இருக்கிற கோவில்லையே ரொம்பவும் அற்புதமாக நாங்கள் செஞ்சுருக்கிற பார்க்கு, அம்மனுடைய மலைகள், மேற்கொண்டு புதுவிதமான அலங்காரங்கள், பொம்மைகள்லாம் இந்த வருஷம் புதுமையாக நாங்கள் செய்து வருகிறோம். எல்லா வருஷமும் செய்கிறோம். இந்த வருஷம் அதை விட ஒரு புதுமையாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம். பார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற சிட்டியை அப்படியே இந்த பார்க்கில் கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறம் இந்த கொலு விளையாட்டோட சேர்த்து நல்ல விஷயங்களையும் குழந்தைகளுக்கு சொல்லித்தர உதவியா இருக்குங்க. சில அம்மாக்கள் கொலுவை பார்த்து அருமையான கதைகளை எல்லாம் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க அரச மரத்தடியில ஆரம்பிச்சு நம்ம ஸ்கூல் கல்ச்சர் எப்படி கான்வென்ட் வரைக்கும் டெவலப் ஆகி இருக்குன்னு அழகா சொல்லி இருந்தாங்க. நம்மை காக்கக்கூடிய தெய்வங்களை எப்படி நம்ம கொலுல வச்சு வணங்குறோமோ அதே மாதிரி நம்ம நாட்டை காக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கும் இந்த கொலுல ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. நான் இங்கே இந்த டி நகரில் தான் இருக்கோம். நாங்கள் இந்த முப்பாத்தம்மன் கோவிலில் கடந்த 15 வருஷமாக கொலு வச்சுட்டுருக்காங்க. ஒரு வருஷமும் ஒரு தீம் வச்சு ரொம்ப அழகாக கொலு வைப்பா. நாளுக்கு நாள் இந்த பொம்மையினுடைய எண்ணிக்கையும் இந்த அழகும் கூடிட்டு தான் போகிறது. அதோட சாயந்தரம் ஒரு கச்சேரி. இந்த கோவிலில் கொலு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல். ஆக்சுவலி கொலு வந்து எதுக்கு வைக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போல்லாம் எல்லோரும் போனாக்கா ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான். உத்திராத்துக்கு எல்லோரும் ஒரு வீட்டுக்கு எல்லோரும் போகணும், உங்கள் ஒரு மங்களகரமாக அவளுக்கு எல்லாம் கொடுக்கணும், வெத்தலை பாக்கு பழம். அதுக்காக தான் இந்த பழக்கத்தை. இல்லாட்டிக்கா ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறதே இல்லை இந்த மெக்கானிக் லைஃப்பில். ஸோ இதை ஒரு சான்ஸ் வச்சுட்டு எல்லாத்துக்கும் எல்லோரும் போகலாம், எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு ஒரு மங்களகரமாக. அதோட நம்ம வீட்டில் கொலு வைக்கிறதுனால எல்லா தெய்வ சாநித்தியமும் நமக்கு கிடைக்கும். நம்ம நல்ல செல்வாக்காக இருக்கலாம், நல்ல செல்வம் செழிப்பும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொலு வைக்கிறது. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களே ஒருத்தர் பார்த்துக்காதனால எல்லோரும் இதில் ஒரு சான்ஸ் வச்சுன்னு கூப்பிட்டு
நல்லா செலிப்ரேட் பண்ணலாங்கிறதுக்காக தான் கொலு வைக்கிறது. இந்த நவராத்திரி நாட்கள்ல வரக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக ஒரு காட்சி அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழுவினருடைய இசை கச்சேரி இந்த நவராத்திரி நேரங்கள்ல கோயில்ல நடைபெறது வழக்கம். அப்படி இன்னைக்கு நடந்த இசை கச்சேரி நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. மாம்பழத்து முப்பாத்தம்மா தாயி எங்களுக்கு சொந்தமெல்லாம் எந்தாயே முப்பாத்தம்மா தாயி எங்களுக்கு பந்தமெல்லாம் கருமாரியம்மா தாயி மஞ்சளுக்கு சொந்தக்காரி குங்குமத்து பொட்டுக்காரி எங்களுக்கு சொந்தம் எல்லாமே. மஞ்சளுக்கு சொந்தக்காரி குங்குமத்து பொட்டுக்காரி எங்களுக்கு சொந்தம் எல்லாமே. உன்னை தஞ்சமென வந்து புட்டோ மஞ்சள் நெஞ்சத்துக்கு பஞ்சம் எல்லாம் தீர்த்து வைக்கும் தாயே. உன்னை தஞ்சமென வந்து புட்டோ மஞ்சள் நெஞ்சத்துக்கு பஞ்சம் எல்லாம் தீர்த்து வைக்கும் தாயே. அம்மா முப்பாத்தம்மா தேவி தாயே, தேவி முப்பாத்தம்மா தாயே தேவி. இந்த மாம்பழத்தை ஆளுகின்ற தாயே எங்க முப்பாத்தம்மா தேவி தாயே. மஞ்சளுக்கு சொந்தக்காரி குங்குமத்து பொட்டுக்காரி எங்களுக்கு சொந்தம் எல்லாமே. அம்மா எங்களுக்கு சொந்தம் எல்லாமே. மின்னும் சூரியனை ரெண்டு துண்டாக்கி காந்தக்கண் கொண்ட காளி, சூளக்கரம் கொண்டு சூடும் பகை ஓட்டு கோரை பல் கொண்ட சோழி, உச்சை சடை முடியில் பிச்சு பூச்சோடும் பச்சை உருவப் பிடாரி, கச்சை கதறுதடி அண்டம் அதிருதடி அம்மா உன்னடையிலடி. வெட்டவெளி பாதையெல்லாம் ஓடி இந்த மாம்பழத்தில் வந்தமர்ந்த தாயே. வெட்டவெளி பாதையெல்லாம் ஓடி இந்த மாம்பழத்தில் வந்தமர்ந்த தாயே. மஞ்சளுக்கு சொந்தக்காரி குங்குமத்து பொட்டுக்காரி எங்களுக்கு சொந்தம் எல்லாமே. உன்னை தஞ்சமென வந்து புட்டோ மஞ்சள் நெஞ்சத்துக்கு பஞ்சம் எல்லாம் தீர்த்து வைக்கும் தாயே. எங்க முப்பாத்தம்மா தேவி தாயே, இந்த மாம்பழத்தை ஆளுகின்ற தாயே. நாம முதல்ல பார்த்த கொலு வந்து நம்ம கண்ணுக்கு விருந்தா அமைஞ்சுது. இப்ப காதுக்கு இனிமையா ஒரு கொலு பாட்டு ஒன்று வரப்போது, கேளுங்க. पाहि मां दुर्गे जननी त्राहि मां दुर्गे, पाहि मां दुर्गे जननी त्राहि मां दुर्गे, दुर्गति नाशिनी दुम्बीजरूपिणी, दुर्गति नाशिनी दुम्बीजरूपिणी, पाहि मां दुर्गे जननी त्राहि मां दुर्गे, दुर्गति नाशिनी दुम्बीजरूपिणी, धूम्रविलोचनी वैरिणी मालिनी, धूम्रविलोचनी वैरिणी मालिनी, देहि मां दुर्गे भिक्षां देहि मां दुर्गे, देहि मां दुर्गे भिक्षां देहि मां दुर्गे, शान्ति प्रेम सत्य ज्ञानं देहि मां दुर्गे, शान्ति प्रेम सत्य ज्ञानं देहि मां दुर्गे, देहि मां दुर्गे भिक्षां देहि मां दुर्गे, देहि मां दुर्गे भिक्षां देहि मां दुर्गे, शान्ति प्रेम सत्य ज्ञानं देहि मां दुर्गे, देहि मां दुर्गे भिक्षां देहि मां दुर्गे, नवयोग आसना नवयौवन शोभिता, नवयोग आसना नवयौवन शोभिता, नवदुर्गे चण्डिके अम्बिके जगदम्बिके, नवदुर्गे चण्डिके अम्बिके जगदम्बिके, अम्बिके जगदम्बिके, अम्बिके जगदम्बिके, अम्बिके जगदम्बिके,
ஏன்னா விவர்ஸ் இன்னைக்கு கண்ணுக்கு விருந்தா சூப்பரான கொலுவை பார்த்துருப்பீங்க, காதுக்கு இனிமையாக நல்ல கொலு பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, துர்க்கை அம்மனை எப்படி துதிக்கணும், என்னென்ன ஸ்லோகம் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's me Vaishali signing off. இது அருள் தரும் நவராத்திரி.